திடீரென நீல நிறமாக மாறிய நீர் பார்க்க குவிந்த மக்கள். நடந்தது என்ன? இலங்கை வந்த இந்திய ராணுவம் இரவில் செய்யும் செயல் 5 நாட்களாக இதுதான் செய்தார்களா? பின்னணிகள் என்ன? திடீரென இறங்க முடியாமல் தவித்த விமானம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நடந்தது என்ன? இந்திய அரசுக்கு எதிராக இலங்கையில் நடந்த மிகப்பெரிய போராட்டம். வந்தவர்கள் கூறியது என்ன? வெளியாகியது காரணம். 12ஆம் மாதம் 12ஆம் தேதி 2025 இலங்கையிலே இடம்பெற்ற முக்கியமான விடயங்கள் என்ன? குறிப்பாக இலங்கையிலே சமூக வலைதளங்களிலே இவ்வாறான விடயங்கள் உலாவியது என்கின்ற பல விடயங்களை இந்த காணொலியை தொகுத்து வழங்கியுள்ளேன். இதில் யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. இலங்கை வந்த இந்திய ராணுவம் இரவு பகலாக நடக்கும் வேலை இவ்வளவு நாளும் 5 நாட்களாக 8ஆம் தேதி துவங்கிய வேலை 12ஆம் மாதம் 12ஆம் தேதி ஆகிவிட்டது. 5 நாட்கள் ஆகிவிட்டது. என்ன இடம்பெறுகிறது? என்னத்தை, அதாவது என்ன விடயத்தை இங்கே செய்து கொண்டிருந்தார்? ஒட்டுறதை பார்த்துருப்பீங்க, கலட்டுறதை பார்த்துருப்பீங்க, பாலத்தை இறக்குறதை பார்த்துருப்பீங்க. என்ன இடம்பெறுது? குறிப்பாக இந்த 5 நாட்களுக்குள் என்ன இடம்பெறுகிறது என்கிறதை நான் உங்களுக்கு விளக்க போறேன். முதலாவது விடயம், இதில் போற எல்லாம் வந்து இந்திய ராணுவத்தினர், இலங்கை ராணுவத்தினர் இங்கே ஒரு முக்கியமான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லோருக்கும் தெரியாது. அது என்ன பணி என்று சொன்னால், அந்த குறித்த பாலத்தை நிற்கிறது, இந்த டெக்டரில் நிற்கிறது வந்து இலங்கை ராணுவம், நடந்து போகிறது இந்திய ராணுவம். குறித்த பாலத்தினை அகற்றுவது, தூக்கி வெளியில் எடுக்கணும். அதான் முதலாவது பணி. அதுதான் இங்கே இடம்பெறுது. 2வது பணி, இந்த இதில் இருக்கிற பிஜிலி பாலம், இந்த வலது சைடில் நிற்கிறது இந்திய ராணுவம் கொண்டு போகிற பொருட்கள் பிஜிலி பாலம், இதை வந்து பூட்டுவது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சி வந்து அந்த பாலத்துக்கு என்ன நடந்தது, இதுவரை நாள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். காணொலி நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், என்ன செய்கிறார்கள் வாங்க நான் அதை காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம் சிதைவடைந்திருந்தது. இந்த பாலத்தின் பாதி பகுதி அகற்றிட்டினம், பாதி பகுதி மட்டும் தூக்குறதுல மிகப்பெரிய கடினமாக இருக்குது. அதைத்தான் இவர்கள் இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, பாதி பகுதி மட்டும் இருக்குது. இதை வந்து அப்படியே முற்றுமுழுதாக எடுக்க போயினோம். அதாவது ஆரம்ப காலத்தில் என்ன நிலைமை இருந்ததோ, பாலம் இல்லாமல் என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைக்கு கொண்டு போயினோம். என்று சொன்னால் பெஜிலி பாலம் சில இடங்களில் எப்படி போட்டார்கள் அப்படின்னு சொன்னால், பாலம் இருக்கத்தக்கனியாக மேலே தற்காலிகமாக அதை பொருத்தி போட்டிருந்தார்கள். குறிப்பாக சில இடங்களில் இந்திய ராணுவத்தில் அப்படித்தான் செய்திருந்தார்கள். ஆனால் இங்கே பாலத்தை முற்றுமுழுதாக அகற்றியதற்கு பிறகு அந்த பாலத்தை போட போகிறார்கள். இப்போ கொண்டு வந்த பாலத்தை போட போகின்றார்கள். இதில் குறிப்பாக இலங்கை வந்த இந்திய ராணுவத்தினருக்கு கொடுக்கப்பட்ட பணி பாலத்தை பொருத்துவது. அவர்களும் இந்த பாலத்தை கலற்ற பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் குறிப்பாக இலங்கை ராணுவத்தினருக்கு இந்த பாலத்தை தூக்குகின்ற பணி, அதாவது பாலத்தை அப்புறப்படுத்துகின்ற பணியை கொடுத்திருக்கின்றார்கள் என இங்கே வந்திருக்கின்றவர்கள் கூறினார்கள். இப்போ இதில் வேலை செய்கிறது வந்து இலங்கை ராணுவத்தினர். இதன் காரணமாக, அதாவது இந்த பாலத்தை அப்புறப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லை, இது டன் கணக்கில் வெயிட் ஆகிருக்கும், பாரம் கூடிய பாலம். இதை அகற்றுவதுதான் தாமதம். அதுக்கு தான் 5 நாட்கள் எடுத்திருக்கின்றார்கள். பார்த்தீங்களா, 5 நாட்கள் கடுமையான பணி. இந்த பாலத்தை எப்படியாவது அகற்றி புதிய பாலத்தை அப்படியே போட போகின்றார்கள். அது எப்படி என்று நான் இனி வருகின்ற காணொலிகளில் நினைக்கிறேன். இதுதான் தாமதம். இங்கே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இலங்கை வந்த இந்திய ராணுவம் என்ன செய்கிறது, 5 நாட்களாகி என்ன செய்கிறது, ஒரு பாலத்தில் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நடக்கிறது. இந்த பாலத்தை அகற்றி புதிய பாலத்தை அப்படியே பொறுத்து இணைக்க போகிறார். அது எப்படி என்று இனி வரும் காணொலிகளில் நிச்சயமாக சொல்லுவேன். அதை மறக்காமல் பாருங்க. ஒரு பக்கம் இலங்கை வந்த இந்திய ராணுவத்தினர் இங்கே வந்து பல பாலங்களை கட்டுகின்றார்கள், உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், நிவாரணங்களை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் இந்திய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இலங்கை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம் வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி உங்களுக்கு கூறுகின்றேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இந்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இந்த மீனவர்கள், இதில் நிற்கிறவர்கள் எல்லாம் மீனவர்கள். குறிப்பாக இந்த மீனவர்கள் எந்த காரணத்துக்கு இந்த போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் என சொல்லி 2 பேர் கதைத்திருக்கிறார்கள். அந்த காணொலியை இணைக்கிறேன், மறக்காமல் முழுவதுமாக பாருங்கள். இது நீங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி. நிச்சயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்குரிய காரணம் தெரியும். குறிப்பாக அண்மையில் இலங்கையில் வீசிய டிவாட்டிக் புயலுக்கு பிறகு இந்திய இழுவை படகுகள், அதாவது இழுவை படகுகள் வந்து இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இது வந்து பாவிக்கப்படுகிறது. இதை வந்து செயற்படுத்துகின்றார்கள். இந்த இழுவை படகுகளுடைய வருகை இலங்கை அண்மித்த அந்த கடற்பரப்பு இவர் வருவதால நிறைய மக்களினுடைய வலைகள் பாதிப்படைந்திருக்கிறது. இதன் காரணமாக இலங்கை மீனவர்கள், யாழ்ப்பாணத்திலே வாழுகின்ற மீனவர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். இந்திய அரசுக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கின்றார்கள். உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இப்படி பல வாசகங்கள் இங்கே எழுதப்பட்டிருந்தது. இங்கே வந்திருக்கின்றவர்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், முக்கியமான ஒரு போராட்டமாக கருதப்படுகிறது. இதே மாதிரி பல போராட்டங்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அண்மையிலே உங்களுக்கு தெரியும், நிறைய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்த மீனவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறவர்கள் போராடி இருக்கிறார்கள். சரி வாருங்கள், இங்கே வந்தவர்கள் என்ன கருத்து கூறினார்கள் என கேட்கலாம். அந்த கருத்தை நிச்சயமாக அனைவரும் கேட்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கடற்தொழிலாளர்கள் சமாஜத்தினுடைய தலைவர்
இந்த போராட்டமானது எங்களுடைய மீனவர் சம்பந்தமான வாழ்வாதார பிரச்சனையை பாதிக்கின்றதுனால இந்த இந்திய எழுப படகுக்கு எதிரான முற்றுமுழுதான தடையை நீக்கக்கூடிய போராட்டம். இது யாழ்ப்பாண மீனவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது அரசு ஒரு கவனீனமாக நடந்து கொள்கின்ற காரணத்தினால் தாங்கள் எல்லாத்தையும் முற்றுமுழுதாக அழித்து விடுவோம், நிறுத்தி விடுவோம் என்ற ஒரு பாசாங்க காட்டி ஒரு தற்காலிகமாக ஒரு தோரணையிலே ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த எழுப மடி படகுகள் எங்களுடைய பகுதிக்கு வராமல் இருந்தவர்கள் தற்சமயம் மீண்டும் வேறு ஒன்று ஆயிரக்கணக்கான எழுப படகுகள் கடலை அப்படி கடல் வளங்களை சூறையாடி கொண்டிருப்பதனாலும் எங்களுடைய மீனவர்களுடைய கடற்தொழில் உபகரணங்களை வேலைகளை வைத்துத்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக எங்களுடைய கடற்தொழில் அமைச்சரோ அல்லது கடற்தொழில் நீதிமன்ற திணைக்கள அதிகாரிகளோ இன்றைக்கு இந்த போராட்டம் இப்படியான நிகழ்வுகள் இங்கே நடக்காமல் எங்களது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காது எங்களுடைய மீன்பிடி உபகரணங்களை அளித்து கோடிக்கணக்கான பெருமதியான சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். என்னது கண்டு சொன்னால் எங்களோட வளங்கள் இந்த புயலினால இந்த விவசாய குற்றங்களாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால எங்கள்கிட்ட கிடைக்கிற ஒரே ஒரு வளம் இந்த கடல் வளம். இதை வச்சுதான் எங்களோட நாட்டை நாங்கள் கட்டி எழுப்போம். இந்த இந்தியன் ரோலரால் இவ்வளவு தூரம் எங்களை அநியாயம் செய்கிறதால இந்த வளங்களை அள்ளி கொண்டு போகிறதால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்தில் மக்கள் அனைத்து கடற்தொழிலாளர்களும் இங்கே இறங்கி இப்போ இன்றைக்கு மிக பெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறது. ஆர்ப்பாட்டம் செய்து காலமாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து வந்திருக்கிறோம். இதுக்கான ஒரு முடிவு அதுக்கான ஒரு முடிவு எடுக்கும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திடீரென நீல நிறமாக மாறிய நீர் பார்க்க குவிந்த மக்கள். இது எங்கே என்று சொன்னால் மட்டக்களப்பு, அதாவது இலங்கையில் மட்டக்களப்பு என்ற மாவட்டத்தில் கிணற்று நீர் நீல நிறமாக மாறியிருக்கிறது. 11ஆம் திகதி 12ஆம் மாதம் 2025, அதாவது நேற்றைய தினம் இந்த செய்தி இலங்கையிலே மிக வைரலாக பகிரப்பட்டது. நிறைய பேர் இந்த இடத்துக்கு சென்று பார்த்துருக்குறாங்க. நீல நிறமாக மாறுறதுன்றது ஒரு அதிசயமான ஒரு விடயம்தான். ஆனால் ஏன் நீல நிறமாக மாறியது, இதற்காக மாறியது என்று சொல்லி எந்தவித தகவலும் இல்லை. ஆனால் ஊரில் இருக்கிறார்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறாங்க. இந்த கிணற்று நீர் நீல நிறமாக மாறி இருக்கிறது என்று சொல்லி இலங்கையில் இந்த டிவாட்டியா புயலுக்கு பிறகு பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நீல நிறமாக மாறிய இந்த கிணற்று நீர் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நீல நிறமாக மாறியதற்கு இதுவரை எந்தவித காரணங்களும் வெளியாகவில்லை. இந்த நீல நிற நீரை பார்த்த மக்கள் என்ன கூறினார்கள் என பார்க்கலாம். இந்த நீரை பாருங்க, இந்த வாளிக்குள்ள எடுத்து வச்சிருக்கணும். ஒரு மண்ணெண்ண கலரில் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நீல நிறம், ஒரு மென்மையான ஒரு நீல நிறத்தில் இந்த நீர் இருக்கிறது. இங்குள்ள மக்கள் கூறியது காலையில் அதிகளவான ஒரு நீல நிறத்தில் இருந்ததாக, கடுமையான நீல நிறத்தில் இருந்ததாகவும் போக போக மென்மையாக மாறியதாகவும் கூறியிருந்தார்கள். நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு முக்கிய விடயம் ஒன்று அதிகளவாக பகிரப்பட்டது. குறிப்பாக சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த ஒரு இண்டிகோ விமானம் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம். நேற்றைய தினம் தரையிறங்க முடியாமல் தவித்த இந்த விமானம் நேற்றைய தினமே உடனடியாக மீண்டும் சென்னைக்கு திரும்பி தரையிறக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நேற்றைய தினம் காலநிலை சீரற்ற நிலையில் இருந்ததால் இந்த விமானம் மீண்டும் சென்னைக்கு திரும்பி இருக்கிறது. இது பயணிகளிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பேர் வந்திருந்தாங்க யாழ்ப்பாணத்துக்கு, தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னையை நோக்கி சென்று தரையிறங்கிய காட்சி. குறிப்பாக இண்டிகோ விமானம் தொடர்பாக பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி மக்களை. அடுத்த காணொலியுடன் உங்களால் சந்திக்கும் என்று உங்களமான நன்றி உறவுகளே.